சொல்லும் எழுத்து பத்தியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ இசையோடு விளையாடும் காற்றலையில் கானம் இசைக்க வருகிறது இணைய வானொலியின் இணைய முதல்வன் உங்கள் தாமரை வானொலி. புதிய மாற்றுகளுடன் புதிய நிகழ்வுகள் உங்கள் தாமரை வானொலியில். உங்கள் சந்தோஷம் எங்கள் குரல். TamaraFM.com TamaraFM.com. தொடர்ந்து பண்ணியிருக்கும் www.tamarafm.com இது சுமைகளையும் சுகங்களாக்குற இமயம் இசையும் நிகழ்ச்சியோட இந்த நேரத்தில் ஜெயந்தன் கிருஷ்ணா கூட எங்களோட இணைஞ்சிருக்காங்க. தூரமாகிறாயா இல்லையா, மறைக்கிறாயா, என்னை தனியாக விட்டு போகிறாயா, எதற்காக நாம் சேர்ந்தோம், எதற்காக நாம் பிரிகின்றோம், அந்த கண்கள் அந்த புன் சிரிப்புகள் என்றும் என் மனச்சிறையில் தெரியாமல் தேடுகின்றேன் என்றும் காதலாய் நீ என் அருகில் இருந்தாலும் எங்கே மறைந்தாய் நீ, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தூரமாய் காண்கின்றேன், உன் முகம் கேட்கின்றேன், உன் குரல் இடராமல் பதறாமல் என்றும் தேவதையாய் நீ வரும் நாள் பார்த்து தனிமையில் நான் இங்கே. இப்படிக்கு ஜெயந்த் கிருஷ்ணான்னு தான் நினைஞ்சிருக்காங்க. உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரணமான வழி ரணமான விஷயங்களை தான் எங்களுடைய சொந்தங்கள்கிட்ட அப்படியே பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா ஜோ? ஆமாம் லக்ஷ்யா, சுமையான நினைவுகள், சுகமான நினைவுகள், மனக்கசப்பான நினைவுகள், பல நினைவுகளோடு காதல் வரிகளோடும் எமது இமயம் இசையும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டே இருக்கின்றோம். அவனை கண்ட பின்பு தான் இத்தனையும் நேர்ந்தது என்று சொல்லி அவன் மீது பழி போடத்தான் ஒன்றும் நியாயம் தெரியாதவன் அல்ல. என் மனதில் ஆசைகள் பல, மனிதனின் வேதனைகளே என் மனமே அனுப்பியது. ஒன்னரையே நான் இருந்தால் நித்தமும் இடைவெளியின்றி உன் விழிகளில் மட்டும் பட்டிட ஆசை எனக்கு. என் வாழ்க்கையின் முழு பக்கங்களும் நீயாகிவிடவே என் கரவெளிகளில் உன் விழிகளை காண எங்கிடவே நித்தமும் உன் நினைவு ஒன்றே வேண்டும். மரணத்தையும் வெல்வேன் நீ என் அருகில் இருந்தால். முள்ளின் வலியை கூட பொறுக்க முடியவில்லை நீ என் அருகில் இல்லை என்னும் போது. நேசிக்கும் போது ஆழமாய் நேசிப்பதும் வெறுக்கும் போது ஆழமாய் வெறுப்பதும் நாம் உயிருக்கு மேலாய் நேசிக்கும் உறவுகளால் மட்டுமே முடியும். நம் வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரிங்க, இந்த வாழ்க்கையில நம்ம யாரை கூட நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை வெறுக்கும் போது கடும் கஷ்டமா இருக்குமே லக்ஷ்மி. ஆமா, நிச்சயமா அந்த வலியை சொல்ல வார்த்தையே இருக்காது இல்லையா ஜோ? ஆமாம் 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 ஆமாம். நிறைய சொந்தங்கள் நிறைய மனக்குமுறல்களை அப்படியே எங்களுடைய முகப்புத்தகத்தின் வழியாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஞாபக சுவடுகள், உங்களுடைய அந்த ரணமான வழிகள், உங்களுடைய நிறைய அந்த ரணங்களையும் எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் எங்களுடைய முகப்புத்தகத்தில் உங்களுடைய கவிதைகளை பதிவு செய்யலாம். நாங்களும் அதை அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஆமாம், நிச்சயமாக முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற இமயம் இசை நிகழ்ச்சியோடு
காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. அடடா, காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணீரம். மிதந்து வர கண்டேன், அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். சுற்றி என்னை தூரத்தும் துயரமடி, என்னை நெற்றி பொட்டு கடியில் வைத்துக் கொள்ளடி. நெற்றி பொட்டு உதிர்ந்தால் வெயிலடிக்கும், உன்னை நெஞ்சுக்குள்ளே மறைப்பாள் இளைய கொடி. மருந்துகள் இல்லா தேசத்தில் கூட மைவிழி பார்வைகள் போதும். கவிதைகள் இல்லா மொழிகளில் கூட காதலன் புன்னகை போதும். உலகங்கள் ஏழும் பனி மூடும் போதும் மார்பின் வெப்பம் போதும். ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஹே. காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். விதைகளை கிழித்து செடி முளைக்கும்,
அன்பே விதிகளை உடைத்து உன்னை மணப்பேன். சதை கொண்ட மயக்கம் கழிந்த பின்னே உன் சத்தியத்தின் நிழலில் குடியிருப்பேன். காதலில் உதறிய தாவணி பறந்து வானவில்லானதென்று காதலன் சிதறிய பேனாமையில் வானம் தோன்றியதென்ன. நூற்றாண்டாய் நீளும் முத்தங்கள் வேண்டும். வா கண்ணே வாங்கிக் கொள்ளே. ஹே ஹே சாஹிபா, ஹே ஹே சாஹிபா, ஹே ஹே சாஹிபா, ஹே காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். கண்களை தொலைத்து விட்டு கைகளால் துடாவி வந்தேன். மண்ணிலே கிடந்த கண்ணை பிரதால் அழுது கொண்டேன். உன் கண்ணில்தான் கண் விழிப்பேன். ஹே ஹே ஸ்நேகிதா, 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 ஹே ஹே ஸ்நேகிதா. FM.com ஊடாக இது உங்கள் இமயம் இசையும் நிகழ்ச்சி. ரணமான வழிகள், ரணமான மனக்குமுறுகளை நீங்களும் உங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் இணைஞ்சு உங்களுடைய கவிதை வடுக்களையும் அப்படியே சொல்லலாம். நாங்களும் அதை நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கோம் இல்லையா சர்மி? நிச்சயமா லட்சி. அது மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில நம்ம மனிதனை பிறந்ததே வாழ்றதுக்கு தாங்க. அந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி இந்த பாடல்கள் மூலம் நான் எழுதும் காதல் வரிகள் எல்லாம் ஓர் அழகிய காதல் இசை பாடல்களோடு ஒன்றிணைந்த ஒரு உணர்வு தான் இமயம் இசையும் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆமாம், நிச்சயமாக இந்த நேரத்தில் விஜய சக்தி கூட இணைஞ்சிருக்காங்க. அழகான ஒரு கவியை அனுப்பியிருக்காங்க. நீயும் நானும் பிரிவது அவ்வளவு சுலபமா, என் தாயின் கருவறை அன்பு, உன் இதய அறையில் நான் பெற்ற அன்பு, தொப்புள் கொடி உறவு, காதல் கொடி உறவு, உன்னிடமிருந்து பிரிய முடியாத என்னால் கொன்றுவிடு என்னை என் கல்லறை காவியம், உன்னை சுமக்கும் ஓவியம், மண்ணில் மண்ணோடு ஆனேன், உன் உயிரில் நான் வாழ்வேன், நீ அழிக்க முடியாது நம் நினைவுகளை, நினைவிருந்தால்